தண்ணி கோதான் கேட்கான்னு கிளவி தூக்கி கொடுத்துட்டா அம்மா வடக்கு நல்ல தருவதியில நம்பர் வீடதற்கு 6 நம்பர் வீடு பழைய வீடு பூட்டி கிடக்கு அந்த வீட்டுக்கு வந்தா இனி நாம உயிரோட இருக்க கூடாது ஒரு 5 நிமிஷம் அம்மா கதையை முடிச்சுக்கிட்டு தான் பூசை ஆரம்பிங்க. ஆமா போருங்க அப்படின்னு அம்மா கொண்டு வந்த கயரை எடுத்தா உத்திரத்துல போட்டா கயத்திலே கயத்தை போட்டு ஆமம்மோ தாயான அரியனாச்சி மடிந்தா மாண்டுட்டாளே மரணலோகம் சேர்ந்துட்டாளே அப்படியே மாண்டு மடிந்தா மரணலோகம் சேர்ந்தா மடிந்தா சிவலோகம் சேர்ந்தா வீடு விடா தேடி பார்த்தா கிடைக்கல எங்கன்னு பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு வரையில அவ சொல்லுதா உன் அவ தண்ணி இறைக்கணும்னு கயிறை வாங்கிட்டு போனா ஐயோ என்ன மோசம் வந்ததோ 6 நம்பர் வீட்டுல கதவை திறந்து பாக்காங்க அம்மா உத்தரத்துல தொங்குதா மகளை கயிறை விட்டு இறக்கி அழுது புலங்கினார்கள் அப்படியே கண்ணீரை வடிச்சு கவலையோடு இருக்க ஒரு வருடம் திகைந்தது அம்மா ஊருக்குள்ள வாராளே வீடா வந்தல்லவோ சேலை வேணும் சேலையது கேட்பாளே வீடு வீடா வந்து எனக்கு சேலை வேணும் அதே சத்தம் போடுதா எல்லாம் ஒன்று கூடி இவ தெய்வ பிறவி ஆயிட்டா கண்டாங்கி சேலை வீரவநல்லூர் தொழில்மணி எடுத்து வச்சு கும்பிடணும் அவளுக்கு ஒரு சிலை அடிச்சு கோயில கட்டணும் அப்படின்னு சிலை அடிக்காங்க அடிக்க சிலைலாம் கோர விழுது அப்படி இருக்க அந்த கல்லடிக்கும் ஆசாரி கிட்ட என்ன அம்மா கனவுல சொல்லுதா ஏன் ஆசாரி என்ன நீ எத்தனை சிலை அடிச்சாலும் கோரப்பட்டுதான் இருக்கும் எனக்கு எந்த கல்லுல சிலை அடிக்கணும் தெரியுமா அந்த செவிட்டு சாத்தான் கோயில செவிட்டு சாத்தான் கோயில்ல ஆவாரம் மூட்டருகில பட்டிய கல் இருக்கு அந்த கல்ல எடுத்து வந்து எனக்கு சிலை அடிச்சியன்னா நான் மார்பு கோரப்பட்டு இறந்தவா எனக்கு நீ அடிக்க சிலையில மார்பு கோரப்பட்டுரும் இந்த சிலை எனக்கு வைங்க என்று சொல்ல மக்கள் செவிட்டு சாத்தான் கோயிலுக்கு வந்து ஆவாரம்பு மூட்டருக இருந்த பட்டிய கல்ல எடுத்து சிலை அடிக்க கல்லிலையும் அந்த சிலையிலையும் மார்பு கோரப்பட்டது கோரைவிட்ட மார்போடு அம்மாளுக்கு நிலையம் போடு சோலை கேட்டு வந்ததுனால அரியனாச்சி சேலைக்காரி